இலங்கை நிதியமைச்சைச் சேர்ந்த முக்கியமான அதிகாரி ஒருவர் மர்மமான முறையில் உயிரிழந்தது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இப்போ அது சம்பந்தப்பட்ட விசாரணை அறிக்கை வெளியாகி இருக்கிறது. அவருடைய இறப்புக்கான காரணம் வெளியாகி இருக்கிறது. அது குறித்து விரிவாக விளக்கமாக இந்த காணொளியில் பார்க்க இருக்கின்றோம். சிலாபம் கடலில் 2000 கிலோவுக்கும் அதிகமான பீடி இலைகளை கடற்படையினர் மீட்டிருக்கின்றார்கள். அது குறித்த செய்திகளையும், அண்மையில் கொல்லப்பட்ட யாழ்ப்பாண பல்கலைக்கழக விரிவுரையாளர் தயாளினி திலீபன் அவர்களுடைய வழக்கு விசாரணை நீதிமன்றத்திலே இடம்பெற்றிருக்கிறது. அது குறித்த மேலதிக விவரங்களையும், இந்த செய்திகளுடன் இன்னும் பல செய்திகளும் தகவல்களும் இன்றைய காணொலியில் காத்திருக்கின்றன. அத்துடன் கருத்தோவியம் ஒன்றும் இருக்கிறது. எல்லாவற்றையும் தொகுத்து இந்த காணொலியில் பார்க்கலாம். தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். மே மாதம் 2ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு சனிக்கிழமைக்குரிய காணொளி இது. இலங்கை நிதியமைச்சினுடைய ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய ERD என்று சொல்லப்படுறது, அதாவது வெளியக வளங்கள் திணைக்களம், அந்த திணைக்களத்தினுடைய உதவி பணிப்பாளராக இருந்த AM ரங்க நிசாந்த ராஜபக்ச மர்மமான முறையில் அவருடைய வீட்டின் பின்னால் உயிரிழந்து கிடக்க காணப்பட்டார். அவருடைய இறப்பு சம்பந்தப்பட்ட விசாரணைகள் துரிதமாக இடம்பெற்று வந்தன. நேற்று வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னு சொன்னால் 4 மருத்துவர்கள் அடங்கிய ஒரு குழுவினர் நியமிக்கப்பட்டார்கள். அதாவது இந்த ஃபொரன்சிக் ஆய்வுக்கு, அவருடைய இறப்புக்கு என்ன காரணம் என்று சொல்லி ஆய்வு செய்கிறதுக்காக நியமிக்கப்பட்டிருந்தார்கள். அவர்கள் அந்த ஆய்வுகளை மேற்கொண்டு தங்களுடைய முடிவுகளை அறிவித்திருக்கிறார்கள். அதாவது அவருடைய இறப்பு கொலையா தற்கொலையா, இந்த ஒரு கேள்விதான் இருந்தது. இப்ப மருத்துவர்களுடைய அறிக்கைப்படி, அதாவது உடல் கூற்று அறிக்கையின்படி அது தற்கொலை என தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய உடல்ல இருந்த காயங்கள் எல்லாமே அவராலேயே ஏற்படுத்தப்பட்ட காயங்கள் தான் என்று சொல்லி இப்ப நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஃபொரன்சிக் ரிப்போர்ட்ல அது அம்பலமாகி இருக்கிறது. எனவே அவர் தன்னுடைய உயிரை தானே மாற்றிருக்கிறார் என்று சொல்லும்போது அவரிடம் இன்னும் பல ரகசியங்கள் இருந்திருக்கலாம் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது பெரிய ஒரு ரகசியத்தை மறைக்கிறதுக்காக அல்லது கைது செய்யப்படாமல் இருக்கிறதுக்காக அவர் இப்படியான ஒரு முடிவை எடுத்திருக்கலாம் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. இதன் காரணமாக இப்பொழுது விசாரணைகளினுடைய திசையே மாறி இருக்கிறது. இனி அவருடன் நெருங்கி செயல்பட்ட ஏனைய அதிகாரிகள், அவருக்கு கீழே செயல்பட்டவர்கள் என்று சொல்லி ஏனையோர் மீது இப்பொழுது குற்றப்புலனாய்வு பிரிவினருடைய கவனம் திரும்பி இருப்பதாக சொல்லப்படுகிறது. எனவே விசாரணைகள் தொடர்ந்து இடம்பெற்று வருகின்றன. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய விரிவுரையாளர் தயாளினி திலீபன் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அண்மையில மோசமான முறையில் அவர் கொலை செய்யப்பட்டிருந்தார். அவருடைய மருமகனாலையும் மகளாலையும் கொலை செய்யப்பட்டிருந்தார் அவருடைய வீட்டில் வச்சு. இப்போ அது சம்பந்தப்பட்ட விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன. இதில் பிரதான குற்றவாளிகள், பிரதான சந்தேக நபர்கள் என்று சொல்லி அவருடைய மருமகனும் மகளும் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்ப யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தில் அவர்கள் முற்படுத்தப்பட்டிருந்தார்கள் மேலதிக விசாரணைகளுக்காக. இப்பொழுது அவர்கள் மே மாதம் 14ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இவர்களுக்கான அடுத்த வழக்கு தவணை மே மாதம் 20ஆம் தேதி வரும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. அதாவது யாழ் மாவட்ட நீதிபதி S லெனின் குமார் அவர்கள் இந்த வழக்கை மே மாதம் 20ஆம் தேதி விசாரிக்கலாம் என்று சொல்லியிருக்கின்றார். எனவே அடுத்த வழக்கு தவணை மே மாதம் 20ஆம் தேதி. இருந்தாலும் இந்த 2 பேரும் மே மாதம் 14ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். என்ன பிரச்சனை சொன்னால், நீதிமன்றத்தில் இதுல 3 தரப்பு இருக்குது. ஒன்று உயிரிழந்த விரிவுரையாளர் தயாளினி இருக்கிறாதானே, அவா சார்பாக ஒரு தரப்பு, மற்றது அந்த மருமகன் சார்பாக ஒரு தரப்பு, மற்றது மகள் சார்பாக இன்னும் ஒரு தரப்புன்னு சொல்லி 3 தரப்பு. இந்த 3 தரப்புக்குமே 3 சட்டத்தரணிகள் நீதிமன்றத்தில் வாதாடி இருக்கின்றார்கள். அது ஓகே. இப்ப உயிரிழந்த விரிவுரையாளர் இருக்கிறாதானே தயாளினி, அவா சார்பாக ஒரு சட்டத்தரணி நீதிமன்றத்தில் வாதாடுறது ஓகே. ஏன்னு சொன்னா அவாக்கு நியாயம் கிடைக்கணும். அவா உயிரோட இல்லாட்டியும் அவா சார்ந்த தரப்புக்கு நியாயம் கிடைக்கணும் என்றக்காக அவர் வாதாடுற வைப்போம். ஆனா இங்கால பாத்தீங்கன்னு சொன்னா, அந்த கொலை சம்பவத்தில் ஈடுபட்ட மருமகன் இருக்காரு தானே, அவர் சார்பாகவும் ஒரு சட்டத்தரணி நீதிமன்றத்தில் வாதாடினாராம். அதே போல மகள் சார்பாகவும் ஒரு சட்டத்தரணி நீதிமன்றத்தில் வாதாடினாராம். அதை பிழை என்று சொல்ல முடியாது. ஏன்னு சொன்னா, எந்த குற்றம் செய்த ஒரு ஆளுக்கும் ஒரு நியாயம் இருக்கும் என்ற அடிப்படையில் சட்டத்தரணிகள் வாதாடுறது ஓகே. ஆனால் நீதிமன்றத்தில் என்ன சொல்லுவினம்ன்றதான் நீதிபதிக்கு முன்னாலே என்ன சொல்லுவினம், அந்த சட்டத்தரணிகள் என்ன சொல்லுவினம். எனது கட்சிக்காரராகிய இந்த மருமகன் ஓட்ட பிரித்து வீட்டுக்குள்ள இறங்கினது உண்மைதான். ஆனால் அவர் கொலை செய்யலை, அவருடைய 2 கைகளும் ஆட்டோமேட்டிக்காக போயிட்டு கொலை செய்ததுன்னு சொல்லி அப்படி சொல்லுவாரா? எனக்கு அதை அறியணும் மாதிரி கிடக்கு. அந்த நீதிமன்றத்தில் என்னதான் அப்படி சொல்லுவாருன்னு சொல்லி. அதே மாதிரி அந்த விரிவுரையாளருடைய மகள் இருக்கிறதானே, அவள் தான் 2 காலை அமுக்கி பிடிச்சவான்னு சொல்லி ஏற்கனவே செய்திகள் எல்லாம் வந்தது. அப்போ அவா சார்பாக வாதாடுற சட்டத்தரணி என்ன நியாயங்களை சொல்லுவார் நீதிமன்றத்தில், என்ன சொல்லி அந்த 2 பேரும் காப்பாற்றப்படுவார்கள் என்று சொல்லி அதற்கு அறியணும் மாதிரி கிடக்குது. வேறொன்றும் இல்லை, ஒரு ஆர்வமாக இருக்குது, அவ்வளவுதான்.
2000 கிலோவுக்கும் அதிகமான பீடி இலைகள் வந்து இலங்கை கடற்படையால் கைப்பற்றப்பட்டிருக்கிறது சிலாபம் கடலில். இந்த சம்பவத்தில் வந்து என்ன நடந்திருக்குன்னு சொன்னால், இந்தியாவிலிருந்து ஒரு படகு கொண்டு வந்திருக்குது. ஒரு படகுல வந்து 2000 கிலோவுக்கும் அதிகமான பீடி இலைகள் 54 மூட்டைகள் எல்லாம் கட்டி போட்டு ஒரு படகுல போட்டு கொண்டு வந்திருக்கணும் இந்தியாவிலிருந்து. அந்த படகு அது பெரிய படகாம், அதில் வந்து மொத்தம் 4 பேர் வந்திருக்கணும். அப்போ அந்த படகுல வந்த பீடி இலைகளை போய் வாங்குறதுக்காக இலங்கையிலிருந்து சிலாபம் கடற்கரையிலிருந்து இன்னும் ஒரு 3 படகுகளில் ஒரு 6 பேர் போயிருக்கணும். போய் நடுக்கடலில் படகுகளை மாற்றி கொண்டு வரத்துக்குன்னு சொல்லி கடைசியாக கடற்படை போயிட்டு இந்த 3 படகுல இருந்த இலங்கையர்கள் 6 பேர், பிறகு ஒரு இந்திய படகு, அதில் இருந்த 4 பேர் எல்லாரையும் வந்து கைது செய்து மொத்தம் 10 பேரையும் கைது செய்து அந்த 4 படகுகளையும் கைப்பற்றி 2000 கிலோவுக்கும் அதிகமான அந்த பீடி இலைகளையும் வந்து கைப்பற்றி கரைக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். இது சம்பந்தப்பட்ட விசாரணைகள் இப்பொழுது நடைபெற்று வருகின்றன. எரிபொருட்களுக்கான விலைகள் மீண்டும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் மறைமுகமாக குறிப்பிட்டிருக்கின்றார். நேரடியாக சொல்லல அதிகரிக்கும் என்று சொல்லி, ஆனால் சில பிரச்சனைகள் இருக்குது, சர்வதேச நெருக்கடிகள் இருக்குது, எனவே அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி மறைமுகமாக குறிப்பிட்டிருக்கின்றார். இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் 1 லிட்டர் டீசலினுடைய விலை வந்து 382 ரூபா. நீங்கள் பெட்ரோல் ஸ்டேஷனில் போய் வாங்கினீங்கன்னு சொன்னால் 382 ரூபா அதனுடைய விலை. ஆனால் ஜனாதிபதி என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், அதனுடைய ஆக்சுவல் விலை வந்து உண்மையான விலை வந்து 482 ரூபாவாம். உண்மையிலே சொல்லப்போனால் இலங்கையில் 482 ரூபாய்க்கு தான் விற்கணும் 1 லிட்டர் டீசல். ஆனால் எப்படி வந்து பெட்ரோல் ஸ்டேஷனை வந்து 382 ரூபாய்க்கு விற்கணும், 100 ரூபா குறைச்சி விற்கணும் என்று சொன்னால் அந்த 100 ரூபாயும் வந்து அரசாங்கத்தால் கொடுக்கப்படுதாம், அரசாங்கத்தால் மானியமாக கொடுக்கப்படுதாம் இந்த பெட்ரோலிய கம்பெனிகளுக்கு வந்து. எனவே அதில் தான் 100 ரூபாயை கழிச்சு கொண்டு பொதுமக்களுக்கு வந்து 382 ரூபாய்க்கு வழங்கினோம் என்று சொல்லி ஜனாதிபதி வந்து அதை விளக்கமாக சொல்லியிருக்கின்றார். இதன் மூலம் மக்களுக்கு வந்து பலவிதமான நன்மைகளை நேரடியாகவோ மறைமுகமாகவோ இந்த அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது என்பதை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் குறிப்பிட்டிருந்தார். இருந்த போதிலும் கூட சர்வதேச நெருக்கடி காரணமாகவும் எரிபொருளுக்கான தட்டுப்பாடு காரணமாகவும் விலைகளை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நேற்று வெள்ளிக்கிழமை ஒரே நாளில் 2 பேர் மரத்திலிருந்து கீழே விழுந்து உயிரிழந்த சம்பவம் வந்து பதிவாகி இருக்கிறது. ஒன்று வந்து முல்லைத்தீவு மாவட்டம் புதுக்குடியிருப்பில் நடந்திருக்குது, மற்ற சம்பவம் வந்து யாழ்ப்பாணத்தில் பதிவாகி இருக்குது. புதுக்குடியிருப்பில் என்ன நடந்ததுன்னு சொன்னால், புதுக்குடியிருப்பில் வந்து வேணாவில் என்ற இடம் இருக்குத்தானே, அங்கே வந்து ஒரு ஆள் வந்து தென்னை மரத்தில் ஏறிக்கார். அப்போ ஏறிக்கொண்டு போய்க்குள்ள வந்து கால் வழுக்கியோ என்னவோ தவறுதலாக கீழே விழுந்திருக்கார், கீழே விழுந்து உயிரிழந்திருக்கார். அவருடைய பேர் வந்து தம்பிராசா சந்திரன் என சொல்லப்படுகிறது. அவர் புதுக்குடியிருப்பு வேணாவில் பகுதியில் உயிரிழந்தவர் ஆவார். அதே போல யாழ்ப்பாணத்திலும் ஒருவர் உயிரிழந்திருக்கார். அவர் என்ன செய்யறாருன்னு சொன்னா, கருவேப்பிலை மரத்தில் வந்து ஏறிக்கார், கருவேப்பிலை பறிக்கிறதுக்காக ஏறி இருக்கிறார். ஏறு நடத்துல வந்து கொப்பு முறிஞ்சோ என்னவோ வழுக்கி கீழே விழுந்துட்டார். அப்போ அக்கம் பக்கத்தில் வந்து ஆக்கள் இல்லையா, அப்போ கீழே விழுந்து மயங்கி இருந்திருக்கார். கொஞ்ச நேரம் மயங்கி இருந்திருப்பார் போல இருக்கு. அதுக்கு பிறகு தான் ரோட்டால போன ஆக்கள் கண்டு வீட்டுக்காரர்களுக்கு வந்து தகவல் கொடுத்து, அதுக்கு பிறகு அவருடைய மனைவி ஓடி வந்து பிறகு வந்து மருத்துவமனைக்கு கொண்டு போனால் போகிற வழியிலே வந்து அவர் உயிரிழந்துட்டார் என்று சொல்லப்படுகிறது. அவருக்கு வந்து 64 வயது. அவர் வந்து நாச்சிமார் கோவில் அடியைச் சேர்ந்த ராசதுரை பகவான் தாஸ் என அவர் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றார். எனவே தமிழர் பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரே நாளில் 2 சம்பவம், மரத்திலிருந்து கீழே விழுந்து உயிரிழந்த சம்பவம் தமிழர் பகுதிகளில் புதுக்குடியிருப்பிலையும் யாழ்ப்பாணத்திலையும் வந்து பதிவாகி இருக்கின்றமை அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அடுத்ததாக இன்றைய கருத்தோவியம். இது ஓவியர் ஜெஃப்ரி அவர்கள் வரைந்த கருத்தோவியம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் அந்த மே தின ஊர்வலத்தில் போகிறார். அதாவது 2 கையிலேயும் வந்து கொடிகள் பிடிச்சொண்டு போகிறார். அதில் ஒரு கொடி வந்து IMF என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. எனவே IMF-னுடைய துணியோடு தான் இந்த அரசாங்கம் வந்து ரன் ஆகுது என்ற அர்த்தத்தில் வந்து. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவற்றை காலில் வந்து ஒரு சங்கிலி ஒன்று கட்டப்பட்டு அது வந்து பெரிய ஒரு இரும்பு குண்டோட வந்து ஜாயின் பண்ணப்பட்டிருக்கிறது. அதில் எழுதப்பட்டிருக்கிறது அந்த 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர்ஸ் வந்து காணாமல் போனது தானே, அந்த 2.5 மில்லியன் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. எனவே ஜனாதிபதியினுடைய பயணத்தில் வந்து இந்த 2.5 மில்லியன் வந்து ஒரு தடையை ஏற்படுத்தும், ஒரு சுமையை கொடுக்கும் என்ற அர்த்தத்தில் வந்து இந்த கருத்தோவியம் வந்து வரையப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் விசாரணைகள் இடம்பெற்று வருவதாக அரசாங்க தரப்பில் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இந்த ஒரு கருத்தோவியம் மற்றும் இன்றைய காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. நன்றி, வணக்கம்.